யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையின் சவால்கள், சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போக்குவரத்து நெரிசல்கள், இவைகளை நினைக்கும் போதே நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு சிலரை உபவாசித்து ஜெபியுங்கள் என்று ஆலோசனை கூறும்போது அவர்கள் உள்ளம் உபவாசத்தை கூறினவுடனே சோர்ந்து போகிறதை காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். 40 நாட்கள் இரவும் பகலுமாக புசியாமலும் குடியாமலும் இருந்தார். 40 நாட்கள் முடிந்தது, அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சத்துரு வந்து இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாமே என்று கூறுகிறான். ஆனால் கர்த்தர் சத்துருவை வெற்றி கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தினார். மட்டுமல்ல, அந்த பசியை சகித்துக் கொள்ளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை எதிர்நோக்குகிற பிரச்சனை, போராட்டம், நெரிசல்கள் உங்கள் மனதை மேற்கொள்ளாமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மேற்கொண்டு ஜெயம் பெறுவேன் என்ற மனப்பான்மை வரும் என்றால் எதையும் சகித்துக் கொள்ள முடியும், எதையும் மேற்கொள்ள முடியும். அந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்தாதபடி அதில் கடந்து செல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அக்கினி பலம் செய்யாது, சிங்கம் உங்களை கடித்து குதறாது. அக்கினியை பலம் செய்யாமலும் சிங்கத்தின் வாயை கட்டியும் கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரே, பாவிகளால் உண்டான சகலவித விபரீதங்களையும் சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நான் உம்மை நினைத்து பார்க்கிறேன். என்னை ஆசீர்வதியும்.